நம்பிக்கைன்றது நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உறுதியாக இது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புறது தான். நீங்கள் விரும்புகிற வாழ்க்கைக்கும் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை நிரப்ப தான் கடவுள் நம்பிக்கை ரொம்ப உதவும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்திருக்கோம். நாளைக்கு நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம். நம்ம இப்போது கீழ் திருப்பதியில் இருக்கோம். நாளைக்கு நம்ம மேல் திருப்பதி போக போகிறோம். கீழ் திருப்பதியில் நம்ம ரூம் புக் பண்ணோன்னா கோயில் நிர்வாகத்தோட ரூம் புக் பண்ணலாம். இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீனிவாசம்னு ஒரு இடம், ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் விஷ்ணு நிவாசம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம புக் பண்ணலாம். அது ரெண்டுமே கிடைக்காததுனால நாங்கள் ஆன்லைன்லேயே ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் 9 மணிக்கு ஹோமத்துக்கு போகலான்னு இங்கே ரூம் எடுத்திருக்கோம். நாங்கள் எப்போ திருப்பதி வந்தாலும் வழக்கமாக இந்த 3 கோயிலுக்கும் போவோம். அது என்னென்னா திருச்சானூரில் பத்மாவதி அம்மன் டெம்பிள், அதுக்கப்புறம் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள், பெருமாளோட அண்ணன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கபில தீர்த்தம். இது வந்து அலிப்பிரிக்கு போகிற வழியில் இருக்குது ஒரு சிவன் கோயில். இது பின்னாடி இருக்கிற கோபுரம் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் அப்படின்வாங்க. இது வந்து அலிப்பிரியில் இருக்குது. கீழ்த்திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு வழியாக 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஸ்ரீவாரிமெட்டு, இன்னொன்று வந்து அலிப்பிரி. இப்போ நம்ம அலிப்பிரியில் இருக்கோம். இங்கே தான் இந்த ஹோமம் நடக்கும். இது பேர் வந்து திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் அப்படின்வாங்க. இது வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம். 1000 ருபீஸு. 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. 12 வயசு கீழே இருக்கிறவங்க ஃப்ரீயாக போகலாம். இப்போ தான் நம்ம அந்த ஹோமம் முடித்தோம். நமக்கு பிரசாதமாக புளி சாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிறதுக்கு எப்போவுமே டிடிடியோட பஸ்ஸஸ் இருக்கும், ஃப்ரீ பஸ் இருக்கும், அப்புறம் ஜீப்லாம் இருக்கும். நாங்கள் எங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் வந்ததுனால நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஒன்று இருக்கும். இங்கே வந்து செக்கப் நடக்கும். யார் வந்து பைக்கில் வந்தாலும், காரில் வந்தாலும், பஸ்ஸில் வந்தாலும் எல்லாமே இறங்கி அந்த செக் பண்ணிவிட்டு மேலே போவோம். இப்போது எங்கள் பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கலான்னு இங்கே வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி மொட்டை அடிக்கணுன்னா க்யூலெல்லாம் நின்று கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ என்னென்னா எல்லா தங்கும் விடுதிகளுக்கு பக்கத்துலேயும் இந்த கல்யாண கட்டான்ற ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கேயே நம்ம மொட்டை அடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயே குளிக்கிறதுக்கெலாம் வசதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பா மொட்டை அடிச்சிருக்காங்க. ஏன்னா பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு வேண்டுதல் இருக்கும், அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக மொட்டை அடிக்கிறாங்க. இப்போ தான் என் பையன் குளிச்சுட்டு வந்தான். இங்கேருந்து சாமியை பார்க்குறதுக்காக நாங்கள் க்யூ லைனில் போகலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி பெருமாள் சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த குளத்தில் குளிச்சுட்டு வராக சுவாமியை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்க போகணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயிலோட இடம் வந்து வராக சுவாமிக்கு சொந்தமானது. வராக சுவாமி வந்து பெருமாளோட இன்னொரு அவதாரம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். அடுத்த நாள் வந்து ரத சப்தமி. அதனால எல்லா இடத்துலையும் லைட்டிங்கு, அப்புறம் டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ சாமி பார்த்த உடனே கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற லட்டு கவுண்டருக்கு போயிட்டு நம்ம லட்டு வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஹனுமான் டெம்பிள் போகிறோம். அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே சாமி கும்பிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பஜனை பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ வந்தாலும் இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்னோன்னா மன நிறைவாக இருக்கும். இந்த பஜனை பார்த்த உடனே இதுக்கு எதிரில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் விளையாடுற பொருள்லாம் இருக்கும், அப்புறம் சாமியோட படம்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் டைரிஸ், கேலண்டர்ஸ், கீ செயின்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எதாவது தேவையான வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், கிளம்பிடலாம். நானி 7 hills பேரில் చెప్పనాని ఓకే శేషాద్రి, అంజనాద్రి, నీలాద్రి, వృషభాద్రి, గరుడాద్రి, వెంకటాద్రి, నారాయణాద్రి. வெரி குட். எక్కడ ఉన్నాం? அடுத்த நாள் வந்து ரத சப்தமி பார்க்கலான்னு நம்ம மேல் திருப்பதிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரத சப்தமின்றது மினி பிரம்மோத்சவம்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இந்த பிரம்மோத்சவம் வந்து 9 நாள் நடக்கும். அந்த 9 நாள் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரே நாள்லேயே நடக்கும். இப்போ பாருங்களேன், சாமி வந்து அனந்தாழ்வார்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மெயின் சன்னிதானத்து பக்கத்துலேயே. அங்கே வந்து கற்பூரம் காமிச்சிட்டு தான் அப்படியே சுற்றுவாங்க. அவரை வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் திருப்பதின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. இப்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஏன்னா கிட்ட போய் பார்க்க முடியாதவங்க தூரமாக நின்று இந்த ஸ்க்ரீனில் கூட பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப விசேஷம். கருட வாகன சேவா அப்படின்வாங்க. இது வந்து மதியானம் நடக்கும். இதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணி இந்த சேவை முடித்த உடனே நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. இந்த பிரம்மோத்சவம் டைம்லேயும் இந்த ரத சப்தமி டைம்லேயும் பார்த்தீங்கன்னா சேவாக்காகவே நிறைய பேர் வருவாங்க. தரிசனம் பார்க்காம கிளம்பிடுவாங்க. உள்ளே வந்து க்யூ லைன் ரொம்ப கம்மியாக இருக்கும் கூட்டம்.
இப்போ வந்து அதை முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், லன்ச் பிரேக். ஏன்னா எப்போவுமே நாங்கள் கோயிலுக்கு வந்தோம்னா உள்ள அன்னதானம் இருக்கும், அங்கேயே தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் நிறைய இருக்கிறதுனால வெளியே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஓ, ஹேண்ட் வாஷ் டெஸ்ட் அப்போ கோ 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 ఓ హ్యాండ్ వాష్ చేసుకో. కానీ నాని ఏం కావాలి నీకు ఇందులో? పూరి. ఇంకా ఏం కావాలి? ఇదా? ఓకే. అండ్ దెన్ పూరియా? అక్కడ పెట్టేసాయి అంతేనా? ఇంకేమన్నా కావాలా నీకు? వడ తింటావా నువ్వు? ఇంకేం కావాలి? అప్పలం, పాపడ్. பாப்படா ఇంకా நம்ம எப்போ திருப்பதி வந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா சில நேரங்களில் காத்திருக்கும் காலம் நீண்டதாக இருக்கும். ஏனெனில் உங்களுக்கு கிடைக்க போகும் ஆசீர்வாதம் அதை விட பெரியதாக இருக்கும். ஏன்னா அதை நான் ரொம்ப நம்புவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேவை நடக்கிற டைமில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பிளேட்டில் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அதுலேயே குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்கறதுக்காக வாழைப்பழம், டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. சுவாமிக்கு வந்து கற்பூரம் காமிச்சிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. இந்த உற்சவமூர்த்தியோட சிலையை வந்து எந்த ஒரு சிற்பியாலையும் செதுக்கப்படலை. இந்த சிலை வந்து காட்டில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இவரை வந்து மலை குனிய நின்ற பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த சுவாமியை வந்து மலையப்ப சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத சப்தமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலையப்ப சுவாமியை 7 வாகனங்களில் சன்னிதானத்தை சுற்றி வலம் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்கும். காலையில் சூரிய பிரப வாகனத்திலிருந்து தொடங்கி சின்ன சேஷ வாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், அதுக்கப்புறம் மத்தியானம் சக்கர ஸ்நானம், அதுக்கப்புறம் கல்ப விருட்ச வாகனம், சர்வபூபால வாகனம், சந்திரபிரப வாகனம், இந்த மாதிரி எல்லா வாகனங்கள்லேயும் மலையப்ப சுவாமியை கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலமோதிட்டுருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல் இருக்கு இல்லையா, சுவாமி சன்னிதானத்தை சுற்றி 4 மாட வீதிகள் பக்கத்துலேயும் பந்தல் போட்டிருப்பாங்க. எல்லா பக்தர்களும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ஆரஞ்சு கலர் புடவை கட்டியிருக்காங்க, ஆண்கள்லாம் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு, இந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஸ்ரீவாரி சைவ பக்தர்கள். நம்மளும் இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அங்கே வந்தோன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஃபுட்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், க்யூ லைனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வழி காட்டலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செய்யலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் எப்போ மேலே லன்ச் டைமில் வந்தாலும் இந்த மாதிரி சாம்பார் ரைஸ் வாங்கி இங்கேயே சாப்பிட்ருவோம். இப்போது அன்னதானம் வழங்குகிற இடம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய பில்டிங்கு. அங்கேயே போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எங்கெங்கே பக்தர்கள் அதிகமாக இருக்காங்களோ இந்த டிடிடி போர்டில் இருக்கிற நிர்வாகிகளே வந்து அங்கே பக்தர்கள் பக்கத்துலேயே இந்த மாதிரி பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. சாம்பார் சாதம், புளி சாதம், உப்மா, சேமியா உப்மா, பொங்கல், அதுக்கப்புறம் பால் தருவாங்க, மோர் தருவாங்க, தண்ணீர்லாம் இருக்கும். அக்ஞானினாம் மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்தத்வம் க்ஷமஸ்தத்வம் சேஷசைல சிகாமணி. பெருமாள் வந்து நம்ம வேண்டுறோம் என்னென்னா, தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க சுவாமி அப்படின்னு கேட்குறோம். க்யூ லைனில் இருந்து சாமியை பார்க்குற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்போம். பெருமாள் இருக்கிற கருவறையோட பேர் ஆனந்த நிலையம் அப்படின்வாங்க. இந்த அறை வந்து 12 அடி நீளம், 12 அடி அகலமாக இருக்கும். பெருமாளை பார்க்குறதுக்கு தர்ஷன் டிக்கெட்லாம் இப்போ ஆன்லைன்லேயே ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயே, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லேயும் சரி iOSலேயும் சரி, நீங்கள் ஃபோன்லேயே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாமல் எஸ்விபிசி ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம். லைவ் சேனல்ஸ் இருக்குது. இப்போ டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் எப்போவுமே அவைலபிள் இருக்கும் டிக்கெட்ஸு. அது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கடைசியாக வலம் வர வாகனம், சந்திரபிரப வாகனம். மலையப்ப சுவாமிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தெப்போத்சவம். இது வந்து மார்ச் மாதத்தில் நடக்கும். மலையப்ப சுவாமியை இந்த குளத்தில் இறக்குவாங்க. ஒரு 5 தடவை சுற்றிட்டு நமக்கெல்லாம் தர்ஷன் டிக்கெட் இருக்கும். ஏன்னா இதுவும் அர்ஜித சேவா மாதிரியே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணோம். இதோட தரிசனம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். மேல் திருப்பதியில் நாங்கள் வழக்கமாக போகிற இன்னொரு கோயில் இருக்குது. அது வந்து ஜாபாலி ஆஞ்சநேயர் கோயில். அது வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் டிடிடி ரூம் கிடைக்கலன்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி டோனார் காட்டேஜ் புக் பண்ணி தருவார். இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற வாட்டர் ஃபால்ஸோட பேர் தலக்கோனா. இதுவும் திருப்பதிக்கு பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் தூரம் தான். மனநிறைவோடு பெருமாளை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு கீழ் திருப்பதியில் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பெருமாளோட தசாவதாரங்கள் பேரை இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். வாட் ஆர் தி தசாவதாராஸ்? மத்ஸ்யா, குர்மா, வராஹா, நரசிம்ஹா, வாமன, பரசுராமா, ராமா, கிருஷ்ணா, புத்தா, கல்கி. நாங்கள் ஃபுட் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது வரதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நாங்கள் மார்கரீட் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்கள் ஒய்ஃப் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து நாங்கள் பார்சல் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இங்கே இந்த டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் இதோட இந்த ட்ராவல் ட்ரிப் முடியுது.